ஏதோ நம்ம கட்சியில ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆன மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியா போறாரு, அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியா வீட்டுக்கு போறாரு, துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேரம் நைட்டு 11 மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாரு, கள்ளக்குறிச்சிக்கு போறாரு, பரந்தூருக்கு போறாரு, எல்லா இடத்துக்கும் தாங்க போயின்னு இருக்கிறாரு. நீங்க ஒழுங்கா ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்திருப்பாருங்க. நீங்க ஒழுங்கா ஆட்சி அமைக்காதனால தாங்க அவரு வர்றாரு. அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்துல இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா? ஒரே ஒருத்தர் இன்னைக்கு 100 ரூபாய் செலவு பண்ற இந்த காலத்துல, யோசிக்கிற காலத்துல பல கோடிய விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணும்டா, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க, பதவி போடல, கட்டமைப்பு பண்ணல, யாரு டிபேட்ஸ்ல உட்கார்ந்து பேசிருக்கிற ஒரே ஒரு அவனுடைய வீட்டுல இருக்கிற ஓட்டே அவனுக்கு கிடைக்காது. அவன் பேசுவான், உனக்கு கட்டமைப்பு இருக்குதா, உனக்கு நீ ஆளு போட்டியா, 2ஆம் கட்ட தலைவர் இருக்கிறாங்களே, ஏயா உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? என் தலைவரை நம்பி, நம்ம தலைவரை நம்பி கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, தோழர்கள் இருக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அந்த பதவியை போட்டா கட்சி 2ஆ உடையும், 3ஆ பிரிக்கலாம், 4ஆ பிரிக்கலாம். நாங்க கொடுக்கிறது உழைச்சவனுக்கு தாயா பதவி கொடுத்தோம், உழைக்காதவனுக்கு நாங்க பதவி கொடுக்கல. தலைவர் விடிய காலத்துல 4 மணிக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதாரணமா ஒரு மளிகை கடை ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் தான் வியாபாரம் நடக்கும். அவர் 18 வருஷம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவருடைய பேர்ல கடை வச்சாரு. அதற்கு அடுத்தபடியாக தளபதின்ற அந்த பேர் வந்தோடனே தளபதின்ற அந்த பேரை வச்சு மளிகை கடை நடத்தின்னு இருக்கிறாரு. அந்த 4-4:30 மணிக்கு கூப்பிட்டு, அவருக்கே தெரியாது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கதிரவன் ஒன்றவரை விடிய காலத்தால 4:45 அணைச்சி மாவட்ட கழக செயலாளராக நியமித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்மளுடைய தலைவர். அந்த பதவியை கேட்டவர் யார் என்று சொன்னால், 5 தியேட்டருக்கு ஓனர், 45-50 கேண்டீன்லாம் வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம அந்த பதவியை கொடுக்கவில்லை. உண்மையாக யார் உழைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரை இருந்தார்களோ அவர்களுக்கு தாங்க பதவி கொடுத்தோம். அது தப்பா? உனக்கு ஓணுனா காரு, காசு கொடுத்தா பதவின்னு எங்க கிட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம், 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் கொடுக்கறோம் பேட்டி கொடுக்க சொல்ற, என்னென்னமோ பண்ற, முதலமைச்சர் நாதானிட்டு போஸ்ட் அடிச்சு 5 பேரை வச்சு ஒட்ட விடுற. என்னையா இது? உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் 2026 முதலமைச்சராக அமருவார். அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம், உழைப்போம். மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவரே, யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, 234 தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர், உங்கள் முகம்தான் வேட்பாளர். நாங்கள் வீரவசனத்தை பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கி போகிற கூட்டம் அல்ல. உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பார்க்கும் போதே தலைவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு. என்னடா சும்மா பேசுறியாடா அப்படின்னு பயந்துன்னு தான் இருந்தங்க. இருந்தாலும் சரி நம்மளும் பேசிடுவோம் ஏதோ நீட்டுன்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.